வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோகளை நீங்க உடனடியா பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, பிகேஎல்ல 95வது மேட்சான தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் குஜராத் ஜெயின்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல ஃப்ரீயா தான் கொடுக்குறேன். அதே போல காலையில இப்போ ஷெட்யூல் போட்டிருந்தேன் உங்களுக்கு. இப்போ லாஸ்ட் ஒரு 2 நாள் பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன மேட்ச் பிளே பண்ண போறோம் அப்படிங்கிற போட்டோ உங்களுக்கு டெலகிராம்ல கொடுத்துறேன். ஸோ அதுக்கேத்தாப்புல நீங்க முன்னாடியே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அதே போல நீங்க இதுவரைக்கும் ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்டா நடந்த பெங்களூர் வெர்சஸ் குஜராத் மேட்ச்ல நம்ம தான் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். ட்ரீம் லோன்ல போட்டிருந்தீங்க அப்படின்னா 13வது ரேங்க், விஷன் 11 ஸ்போர்ட்ஸ்ல போட்டிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். ஸோ ஏன் இந்த மாதிரி ஆப்ல போட்டா ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னா காம்படிஷன் ரொம்ப கம்மி. அதனாலதான் சொன்னேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸும் ரொம்ப கம்மியா இருக்கும். கபடிக்கு எக்ஸ்11 ஆப்பை சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு இதுதான் காரணம். இந்த சீசன்லயும் ஒரு இது அடிச்சாச்சு. ட்ரீம் லோன்ல நான் 13வது ரேங்க் தான் சேம் பாயிண்ட் வச்சு ஒரு வைஸ் கேப்டன் இல்ல ஏதாவது மாத்தி ஒரு பிளேயரை மாத்தி இருந்தோம்னா அதுலயும் ஃபர்ஸ்ட் வந்திருப்பேன். பட் 13வது ரேங்க் தான். இதுல விஷன் 11 ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டோம். ஏன்னா ஓரளவுக்கு நல்ல டீமா செட் பண்ணோம். அன்னைக்கு அதே ஸ்மால் லீக் டீம் தான். கடைசி நிமிஷத்துல ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். நீ பிரதீப் நர்வால் வேணாம், நீரஜ் எடுங்க, ஏன்னா அவர் தான் லெஃப்ட் கவர்ல இருக்கிறாரு, ஸோ யூஸ்ஃபுல்லா இருப்பாரு, டப்புன்னு மாத்துங்கன்னு சொன்னேன். யாரெல்லாம் மாத்துனீங்கன்னு தெரியல. மாத்திருந்தீங்கன்னா சேம் டீம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வின் பண்ணும். ஸோ உங்களுக்கு டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. ஸோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒரு டைம் நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க. எக்ஸ்11 ஆப்ல பிடிச்சிருந்தா நீங்க கண்டினியூ பண்ணலாம். அதனால ஜாயின் பண்ணாம இருக்காதீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ டைரக்டா ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் தமிழ் தலைவாஸோட டிஃபென்ஸ் பார்ப்போம். ரைட் கார்னர்ல பேஸ்டாமி, ரைட் கவர்ல ரோனாக் இருக்கிறாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ரைட் கவர் பொசிஷன்ல அபிஷேக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல ஒரு 35வது நிமிஷத்துல ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது அபிஷேக் உள்ள வந்தாரு. அண்ட் லெஃப்ட் கவர் பாத்தீங்க அப்படின்னா ஆஷிஷ் இருக்கிறாரு. லெஃப்ட் கார்னர்ல நிதிஷ்குமார் நமக்கு இருக்கிறாங்க. இப்போ குஜராத்தோட ஃபர்ஸ்ட் மெயின் ரைடர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குமான் சிங். குமான் சிங் லெஃப்ட் ரைடர் பேஸ்டாமி கிட்ட ஆடுறாரு. அதுக்கு அடுத்தபடியா 2வது ரைடரா இருக்கக்கூடிய பிரதீப் தயா ரைட் ரைடர். அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ராகேஷ் ரைட் ரைடர். அதுக்கு அடுத்தபடியா சப்ல வரக்கூடிய ஹிமான்சு பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் ஆடுவாரு. நபிஷா, முகமது நபிஷாவும் பாத்தீங்கன்னா ரைட் ரைடரா தான் இருக்கிறாங்க. சோ இன்னைக்கு மேட்ச்ல குமான தவுத்துட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா ரைடருமே ரைட் ரைடா இருக்காங்க. குமான்கிட்ட ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, டே செட் ஆச்சு அப்படின்னா நல்லா நிறைய ரைடு போவாரு. இப்போ ஒரு 5 ரைடுல ஒரு 2 ரைடு ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படிங்கும் போது ஓரளவுக்கு நல்லா ஆடிடுவாரு. குறையாம பாத்தீங்கன்னா ஒரு 12ல இருந்து 15 ரைடு டோட்டலா குமான் சிங் அட்டெம்ப்ட் எடுப்பாரு. அதுவே அவருக்கு டே சரியா செட் ஆகல அப்படின்னா ஒரு 8ல இருந்து ஒரு 10 ரைடு வரைக்கும் தான் அவர் அதிகபட்சம் எடுப்பாரு. அப்படி இருக்கும்போது மீதி பாத்தீங்கன்னா அவருக்கு டே நல்லா செட் ஆச்சுன்னா 15 ரைடு அப்படின்னா மீதி பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரைடு வரைக்கும் ரைட்ல தான் ஆடுறாங்க. அவருக்கு டே செட் ஆகல அப்படின்னா ஒரு 30ல இருந்து ஒரு 35 ரைடு வரைக்கும் ரைட் சைட்ல தான் ஆடுறாங்க மற்ற பிளேயர்ஸ். அது பிரதீப் தயாவா இருக்கட்டும், அது ராகேஷா இருக்கட்டும். ஏன்னா ஒரு மேட்ச் ராகேஷ் ஆடுவாரு, ஒரு மேட்ச் ஹிமான்ஸ் ஆடுவாரு. இப்போ லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்சா முகமது நபிஷா வர்றாரு. ஸோ எல்லாருமே இந்த ரைட் சைடு தான் இருக்கிறாங்க. ஸோ கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. குமானுக்கு நல்ல டே செட் ஆச்சுன்னா, டே செட் ஆகல அப்படின்னா இந்த சைட்ல 25ல இருந்து 30 ரைடு கிட்ட ஆடுறாங்க. அப்போ நிதிஷ்குமாருக்கு நல்ல ஒரு பொசிஷன் இன்னைக்கு சூப்பரான பொசிஷன் அவருக்கு இருக்கு. அதே போல லெஃப்ட் கவருக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பொசிஷன் இருக்கு. கம்ப்ளீட்டா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா கம்பேர் டு
ரைட் கவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லெஃப்ட் கவரை விட இன்னைக்கு வந்து பொசிஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே போல பேட்ஸ்டாமிக்கும் 4 பேர் கேம் 5 பேர் கேம் பிளஸ் குமான் ரைடு வரும்போதெல்லாம் நல்ல ஒரு பொசிஷன் இருக்கு. ஸோ இந்த 3 பேருக்குமே பேட்ஸ்டாமி, ரோனாக்கு அண்ட் நிதிஷ்குமார் இந்த இடத்துல அபிஷேக் வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனாலதான் அபி அப்படின்னு போட்டிருக்கேன். ஏதோ பொண்ணு பேரை எழுதிருக்கேன்னு நினைச்சாங்க, அபிஷேக்கு அப்படி எழுதியிருக்கேன். ஸோ ரோனாக் இந்த 3 டிஃபென்ஸுக்குமே இன்னைக்கு மேட்ச்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத அதிகப்படுத்திக்கோங்க. ரைடர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சச்சின், சஃபாகி, ரஞ்சித் 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ரைடர்ல இருக்கிறாங்க. விஷால் லாஸ்ட் மேட்ச் ரைடு வந்து இன்ஜுரி ஆகி போயிட்டாரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உருப்படியான ரைடர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா சஃபாகி சொல்லலாம். ஏன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே ஒரு 5ல இருந்து 8 சக்சஸ்ஃபுல் ரைடு கொடுக்குறாரு. கம்ப்ளீட்டா ஒரு மேட்சுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் டேக்கிள் போட்டி கொடுத்துருவாரு. சரிங்களா? ஏன் அப்படின்னா இது லெஃப்ட் கார்னர் கூட லெஃப்ட் இன்ல நிற்பாரு. ஸோ யாராச்சும் ஒரு 4 பேர் இருக்காங்க, இன்னைக்கு அவர் போனஸ் போடும்போது கால் கேட்ச் வந்து பயங்கரமா போடுவார். ஏன் 1ல இருந்து 2 சக்சஸ்ஃபுல் டேக்கிள் கூட போட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் மேட்ச் போட்டிருக்கிறாரு. அதனால சஃபாகி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா எடுத்துக்கோங்க. அண்ட் சந்திரன் ரஞ்சித்திட்ட இருந்து நீங்க வந்து அதிகபட்சம் ஒரு 3ல இருந்து 5க்குள்ளதான் வந்து அவர்கிட்ட இருந்து சக்சஸ்ஃபுல் ரைடு எதிர்பார்க்க முடியும். அண்ட் சச்சினை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட பெருசா பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஸோ அதனால சச்சின், ஏன்னா ஒரு நாள் ஆடுறாரு, ஒரு நாள் ஆட மாட்டேங்கிறாரு. ஸோ முன்னாடி உள்ள சச்சின்லாம் இப்போ ஃபார்ம் அவுட் லாஸ்ட் மேட்ச்மே 9 ரைடு போனாரு, அதுல 3 சக்சஸ்ஃபுல் கொடுத்தாரு. அதுக்கு முந்தின மேட்ச்லயும் இல்ல 7ல 3 கொடுத்தாரு லாஸ்ட் மேட்ச்ல. அதுக்கு முந்தின மேட்ச்ல 9 ரைடு போய் 0 சக்சஸ்ஃபுல். ஸோ லாஸ்ட் 2 மேட்ச் பாருங்க, 18ல 3 தான் போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஆனா இன்னைக்கு ஒரு பிளஸ் என்னன்னா குஜராத் டிஃபென்ஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. கார்னர் தான் வெயிட்டா இருப்பாங்க. அதனால ரிஸ்கா சச்சினையும் சஃபாகியும் நீங்க தூக்கிட்டு போறதா இருந்தா கூட உங்க டீம்ல வந்து செட் பண்ணி பாருங்க. அடுத்ததா பார்க்கக்கூடியது குஜராத் ஜெயின்ஸ். ஸோ இவங்களும் வந்து லாஸ்ட் ஒரு 2 மேட்சா அப்படி கொஞ்சம் வந்து ஆடுறாங்க. ஸோ அதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கார்னர் சோம்பீரா இருக்கட்டும், ரோஹித்தா இருக்கட்டும், ரைட் கவர்ல மோஹித், லெஃப்ட் கவர்ல நீரஜ். இந்த நீரஜ் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இத்தனை வருஷம் ப்ரோ கபடியில அவர் வந்து ரைட் கவரா மட்டும்தான் இருந்திருக்கிறாரு. சரிங்களா? ஆனா அவங்களுக்கு வந்து லெஃப்ட் கவர் சரியா கிடைக்காதனால இது வரைக்கும் நீரஜை வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் கவரா வந்து கோச் வந்து யூஸ் பண்றாரு. பட் அவரோட பிரைமரி அப்படிங்கிறது ரைட் கவர் தான். அதனால லெஃப்ட் கவரா வந்து இப்ப நிப்பாட்டி இருக்கிறாங்க. இப்போ தமிழ் தலைவாசோட முதல் ரைடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சஃபாகி தான். ஸோ அவரு வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல ஆடக்கூடிய ரைடர். 2வதா ஆடக்கூடிய சச்சின் இந்த சைடு ஆடுறாரு. 3வதா ஆடக்கூடிய சந்திரன் ரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு ஆடுறாங்க. ஸோ மோஸ்ட் பேலன்ஸா வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிறதுனால நீங்க வந்து சோம்பீருக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே இடத்துல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹிமான்ஸ்னு ஒரு பிளேயர் உண்டு, அவர் வந்து சப்ல வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும். அதே போல ரோஹித் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜிதேந்தர் யாதவ் கூட உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு 10 டீம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டீம்ல ஹிமான்ஸ் சோம்பேறியும் எடுக்காதீங்க, ரோஹித்தையும் எடுக்காதீங்க. சரி காசு ஒரு 29 ரூபா இல்ல ஒரு 30 ரூபா வேஸ்டா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு உங்க நினைச்சீங்கன்னா ஹிமான்சுவையும் ஜிதேந்தர் யாதவையும் கேப்டன் வைஸ் கேப்டனை போட்டுட்டு கூட ஒரு டீம் வந்து நீங்க செட் பண்ணுங்க. அதாவது நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு 30 ரூபா வேஸ்டா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சரி வந்தா லாபம் இல்லைன்னா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹிமான்சுவை வந்து எடுத்துக்கோங்க. அதே போல ஜிதேந்தர் யாதவ் எடுத்துக்கோங்க. ஆனா நீங்க பார்க்க வேண்டியது 2 பேருமே சப்ல இருக்காங்களான்னு பாத்துக்கோங்க. அன்அனௌன்ஸ்ட் பிளேயர்ல இருந்தாங்கன்னா எடுக்காதீங்க. சப்ல இருந்தாங்க அப்படின்னா 2 பேரையும் எடுத்துட்டு ஹிமான்சுவை கேப்டனாகவும் ஜிதேந்தர் யாதவ் வைஸ் கேப்டனாகவும் அந்த டீம்ல வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஒருவேளை ஏன்னா கோச் வந்து டப்புன்னு மாத்துவாரு, டே செட் ஆகல அப்படின்னா சோம்பேறியும் சரி ரோஹித்தையும் சரி மாத்துவாரு. அப்படி டப்புன்னு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் மாத்தி அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணி கொடுத்தா கூட ஒன் சைடா கிராண்ட் லீக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணணும். சோம்பீரும் ரோஹித்தும் ஜஸ்ட் ஒரு டீம் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ககன் கவுடாலாம் வெறும் 2% தான். ஆனா அவரை கேப்டனா போட்ட சப்ல இருந்த கேப்டனா போட்டவங்க தான் வின் பண்ணாங்க தெரியுமா? ஸோ அதனால எல்லா நீங்க கிராண்ட் லீக்னு போனீங்கன்னா எல்லாத்தையுமே யோசிக்கணும். அதனாலதான் சொல்றேன், மற்றபடி இது ஒண்ணும் இல்லை. பட் சோம்பீர் நல்லா லாஸ்ட் மேட்ச் சோம்பீரும் சரி ரோஹித்தும் சரி நல்லா ஆடினாங்க. 2 பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்கோங்க. கவரை பொறுத்த வரைக்கும் மோஹித்துக்கு வந்து பொசிஷன் கம்மி, ஏன்னா சச்சின் மட்டும்தான் இருக்காரு. அதேதான் நீரஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பொசிஷன் இருக்கு. ஸோ நீரஜ் குமாருக்கு வந்து நீங்க நல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஒருவேளை இவர் அவுட் ஆகி போகும்போது கூட இவர் வந்து ரைட் கவரா கூட யூஸ் பண்ணிக்குவாங்க, ஏன்னா அவரோட பிரைமரி ரைட் கவர் தானே. அதனால அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அடுத்து ரைடர்ஸ்ல பொறுத்த வரைக்கும்
குமான் சிங், பிரதீக் தயா, ராகேஷ், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹிமான்சு, அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து முகமது நபிஷா. சோ அவங்க 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து ஆடுவாங்க. ராகேஷ், நபிஷா அல்லது நம்ம ஹிமான்சு, இந்த 3 பேருமே ரைட் ரைடர்ஸ் தான். அந்த 3ல யார் வேணாலும் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பா. இதுல வந்து பாத்தீங்கன்னா குமான் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா பிரதீக் தயா இருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் குமான் சிங், இரண்டாவது இம்பார்ட்டன்ட் வந்து பிரதீக் தயா. ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் சைடு வந்து பாத்தீங்கன்னா பேஸ்டாமியும் அதுக்கப்புறம் வந்து ஆஷிஷ் சைடு தான் ஆடுறாரு. சோ நிட்டிஷ் சைடு ஆடுறதுதான் கொஞ்சம் டேஞ்சர். ஏன்னா அவர் கால் பீச் வந்து பயங்கரமா போடுவாரு. நிட்டிஷும் சஃபாகியும் லெஃப்ட் கவர் லெஃப்ட் இன் வந்து செம்ம ஸ்ட்ராங். சோ பிரதீக் தயா அவங்க நிட்டிஷ் சைடு ஆடணும், அது கொஞ்சம் கஷ்டம் தானே. சோ பேஸ்டாமி சைடு ஆடுறது ஈஸி. அதே போல கவரும் வந்து ஆஷிஷ் தான் இருக்கிறார். அதனால குமான் மேபி இம்பார்ட்டன்ட் ரைடரா இருப்பாருன்னு தோணுது. அதே போல கொஞ்சம் அவருக்கு அடுத்தபடியா ஒரு 10ல ஒரு 7 டீம்ல குமானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு 4ல இருந்து 5 டீம் ஆச்சும் பிரதீக் தயாவுக்கும் வந்து நீங்க வந்து தாராளமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுல வந்து தப்பே கிடையாது. சோ இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பாத்துறலாம். சோ ஸ்மால் லீக் டெமோ டீமை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ரிஸ்கா போட்டிருக்கேன். ஃபேவரட் ஆஃப் குஜராத் ஜெயின்ட்ஸ் போட்டிருக்கேன். அதாவது சோம்பீர், ரோஹித், அடுத்து மோஹித், அடுத்து நீரஜ், அடுத்து நிதிஷ்குமார், சஃபாகி, குமான் சிங். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் 4 டிஃபரெண்ட் ரேமே நான் எடுத்திருக்கேன். ஏன்னா 4 பேருக்குமே எனக்கு பொசிஷன் இருக்கு. தமிழ் தலைவாஸ் அந்த மாதிரிதான் ஆடுறாங்க. டெல்லி கூட எல்லாம் கேவலமா தோத்தாங்க. பட் இந்த மேட்ச்ல ஒருவேளை கம்பேக் கொடுக்குற மேட்சா கூட இருக்கலாம். அதனால பாத்துக்கோங்க. சோ இந்த காம்பினேஷன்ல போறது பெஸ்ட் அப்படிங்கிறதுனால 5 பிளேயர் வந்து குஜராத்லயும் 2 பிளேயர் தமிழ் தலைவாஸ். இந்த 2 பேர் தான் தமிழ் தலைவாஸ்ல கொஞ்சம் ஆடி கொடுக்குறாங்க. நிறைய ஆப்பனன்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மோஹித் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேஸ்டாமியை வந்து எடுத்துட்டு வருவாங்க. அவ்வளவுதான், வேற எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது. குஜராத்ல கண்டிப்பா 4 பிளேயர் எடுத்துட்டு வருவாங்க. நம்ம தமிழ் தலைவாஸ்ல 3 பிளேயர், நிதிஷ்குமார், சஃபாகி, பேஸ்டாமி. நான் பேஸ்டாமி எடுக்காம மோஹித் எடுத்திருக்கேன். அவ்வளவுதான் ரிஸ்க். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இன்னைக்கு வந்து நிதிஷ்குமாரை கேப்டனா போடுங்க. ரீசன் அவர் சைடு தான் பிரதீக் தயா ஆடுறாரு, ஹிமான்சு ஆடுறாரு, நபிஷா ஆடுறாரு, ராகேஷ் ஆடுறாங்க. 4 முக்கியமான ரைடர் குஜராத்ல வந்து நிதிஷ்குமார் சைடு தான் ஆடுறாங்க. சோ கேப்டனா போடலாம். வைஸ் கேப்டனா பாத்தீங்க அப்படின்னா நீங்க சஃபாகியை கூட எடுக்கலாம், இல்ல அப்படின்னா குமானை எடுக்கலாம், இல்ல அப்படின்னா சோம்பீரை கூட நீங்க வந்து வைஸ் கேப்டனா எடுக்கலாம். சோ வைஸ் கேப்டன் 3 ஆப்ஷன் இருக்கு. சோம்பீருக்கு போகலாம், சஃபாகிக்கு போகலாம், குமானுக்கு போகலாம். ஏன்னா 4 பேருமே இவர் பக்கத்துல தான் நீங்க ஆடுறாங்க. சோ டேக்கிள் கூட பண்ணி கொடுப்பாரு. குறையாம ஒரு 5 ரைடு சக்சஸ்ஃபுல்லா போடா கூட 40 பாயிண்ட் பிளஸ் 2 டேக்கிள் பண்ணி கொடுத்தா கூட 80 பாயிண்ட் ஆச்சு. பிளஸ் ஆல் அவுட் அதெல்லாம் மைனஸ் பிளஸ் பிளேயிங் ஸ்டார்டிங் 7 சேர்ந்து எல்லாம் சேர்த்து ஒரு குறையாம பாத்தீங்கன்னா 80 பிளஸ் பாயிண்ட் நான் சஃபா கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். ஒரு 70 to 80க்குள்ள. சோ அதுக்கு மேல வந்து வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து சோம்பி, குமானுக்கு கூட நீங்க தாராளமா போகலாம். அது உங்களுடைய விருப்பம். ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் டேஸ்ல நமக்கு நிறைய மேட்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.